ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கவுனி அரிசி கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு இதுக்கு கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிற ரெசிபி சொல்லிடுறேன். 1 கப் கவுனி அரிசி, 1 கப் இட்லி அரிசி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் ஃபுல்லாக துணியில் காய போட்டுருங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில்லையும் காய போட்டுட்டு மாவு மிஷினில் கொடுத்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடாயில் 2 நிமிஷம் நல்லா சூடு வர வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த வறுத்த மாவில் ஒரு 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே 1/2 கப்பில் 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது, கொழுக்கட்டை ஹார்டாக போயிடும். அதனால் மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 20 கொழுக்கட்டை வரும். இந்த கொழுக்கட்டை மாவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இட்லி சட்டி ஆவியில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கவுனி அரிசி கொழுக்கட்டை ரெடி. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.